எடுக்கல பாப் செட்டிங் போடுங்க. சார் நீங்கள் போடுங்க. இப்படி ஒருத்தர் ஜானமணி வாங்க சார் வாங்க. எங்கே இருக்கா? வா சார் நீங்கள் கொடுங்க சார், அப்படியே போய் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்தவர் அவர். அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ராமநாராயணனும் கே சங்கர் வந்து 100 படங்களை தாண்டி டைரக்ட் பண்ணவங்க. கே பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு, மலையாளத்தை ஐவி சசி பண்ணியிருக்கிறாரு. அப்படி எடுத்தோம் நிறைய பேர் வரும் இண்டஸ்ட்ரியில். ஆனால் இந்த அடுத்து இப்போ வந்து எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த பாலச்சந்தர் பேர்லேயும் கே சங்கர் பேர்லேயும் ராமநாராயணன் பேர்லேயும் திரையுலகத்துக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கணும்னு பிஆர் யூனியன் சார்பில் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இயக்குனர் கே சங்கர் அவர்களுடைய பிறந்தநாள் என்று, அதாவது சாதாரண பிறந்தநாள் இல்லை, 100வது பிறந்தநாள், நூற்றாண்டினுடைய தொடக்க நாள். இந்த நாளில் மக்கள் தொடர்பாளர் யூனியன் வந்து அவருடைய புகைப்படத்தை தெரிஞ்சு வச்சு நினைவஞ்சல் செலுத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இதில் பங்கு பெற்றதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய குருநாதர் அவர்கள் டைம் அவர்கள் ஒரு வாரமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த விழாவை கொண்டாடணும், சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே கடும் உழைப்பாளி கே சங்கர். அதாவது ஒரு படத்தொகுப்பாளராக இருந்து, இயக்குனராக இருந்து, அதாவது முன்னணி நடிகர்களெல்லாம் வச்சு நிறைய படங்கள் இயக்கியிருக்கிறாரு. குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி, அதாவது முன்னால் உள்ள கதாநாயகர்கள்லாம் ஒரு நாளைக்கு 2 படம் சில பேர் நடிச்சிருக்காங்க. காலையில் ஒரு படம் நடிப்பாங்க 2 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்னொரு படம் நடிப்பாங்க. அது மாதிரி இயக்குனர்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 படம் இயக்குனாங்கன்னா தெரியல, ஆனால் நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவர் முதல் முறையாக நான் கேள்விப்பட்டது, சிவாஜி சாரை வச்சு காலையில் இயக்குவார், மத்தியானம் வந்து எம்ஜிஆர் சாரை வச்சு இயக்குவார். இப்படி பிஸியான ஒரு இயக்குனராக இருந்தார். பல வெற்றி படங்கள். பாரதிதாசனுடைய பாடலுக்கு ரொம்ப ரசிகர் அவர். அதனாலே என்னவோ பாரதிதாசனுடைய பல பாடல்களை வந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது இசை பிரியர். அதனால் நிறைய பாடல்கள், இவருடைய படங்களில் நிறைய பாடல்கள் பெரும் புகழ் பெற்றவை, காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் இவருடைய இயக்கத்தில் தான் கிடச்சிது. அதே மாதிரி வந்து பக்தி படங்கள், சிறந்த பக்திமானாக இருந்தார், பக்தி படங்களை இயக்குனார். அதாவது ஒரு கட்டத்தில் வருவானுடைய வேலன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஒவ்வொரு தேட்டர்லையும் பெண்கள் கூட்டமாக கூடி திரையரங்கவே ஒரு கோயில் திருவிழாவாக மாற்றினாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பட மேக்கிங்கும் அதனுடைய பாடல்களும் இருந்துச்சு. அதனாலேயே அவர் வந்து இறையொரு செல்வர் அப்படின்னு கூட பட்டம் பெற்றார் மக்கள்கிட்ட. அந்த அளவுக்கு பெரும் புகழ் கொண்டவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து எல்லா அமைப்புகளும் எடுத்து கொண்டாடணும். அதை நான் விரும்புகிறேன். நன்றி. ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள மறந்துறது தான் இந்த சினிமா உலகத்தில் நிறைய நடந்துகிட்ருக்கு. அவங்கள நினைவு கூர்ற வகையில் எதுவுமே இங்கே நடைபெறுவதில்லை. எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் சார் அவங்கள மட்டும் அவங்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், இந்த மாதிரி நம்ம லெஜெண்டு கே சங்கர் சார், இந்த மாதிரி முக்கியமான சிலரையாவது நம்ம அவங்களோட பிறந்த நாள்லேயோ இல்லை நினைவு நாள்லேயோ எப்படியாவது நினைவு கூறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். திரையுலகம் வந்து எதை நோக்கி ஓடுதுன்னா, ஒரு ஓடுற குதிரையை நம்பி ஓடுது, அதே சமயம் பணத்தை நோக்கி ஓடுது, புகழ் பெற்றவர்களை நோக்கி ஓடுது. ஆனால் நமக்கு புகழ் சேர்த்த பல கலைஞர்களை நம்ம மறந்துடுறோம். அது மறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம அதில் பயணப்படுறோம். அப்படி இருக்கும்போது இன்று 100வது பிறந்த நாளுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 100 படங்களுக்கு மேலே இயக்கியவர்
இவரோட படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் கேள்விப்படுறோம். சங்கர் சார் அப்படிங்கிறத இப்போ தான் கேள்விப்படுறோம். ஏன் இப்படி அது கேள்விப்படுற அந்த நிலைமைக்கு போச்சு அப்படின்னா, நம்ம மறந்துடுறதுனால. இன்றைக்கி நினைவு கூர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அவரோட பேரன் விக்னேஷ் சார் ஏற்படுத்தி கொடுத்ததுனால, டைமண்ட் பாபு சார் ஏற்படுத்தி கொடுத்ததுனால, தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் இன்றைக்கி ஒரு மலரஞ்சலியை செலுத்த முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்படி ஒரு சாதனையாளர் வாழ்ந்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவரோட படங்கள் பார்த்தும் அவரோட பேர் நினைவில்லாமல் போகிறது இருக்குது இல்லையா, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்கள நினைக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும், நம்ம திரையுலகம் செய்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அவரோட இந்த 100வது பிறந்தநாள் விழா இன்னும் 200வது பிறந்தநாள் விழாவாக நம்ம கொண்டாடணும். அது வரைக்கும் அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு வருஷமும் அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான சில விஷயங்களை ஒரு ஃபேமிலி சார்ந்தவங்களோ இல்லை திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனோட இணைந்தோ ஏதோ செய்கிறதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். அவருக்கு என்னுடைய புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் நினைவஞ்சலியும். நன்றி.